யூகேயில் நடக்கும் டிரைவிங் டெஸ்டின் போது டிரைவிங் எக்ஸாமினர் மாணவரை சாலையோரம் வாகனத்தை நிறுத்தச் சொல்லி பல முறை கேட்பார். பொதுவாக 40 நிமிட டெஸ்டில் 5 அல்லது 6 முறை கேட்பார். நீங்கள் டிரைவிங் டெஸ்டில் பாஸ் பண்ணிய பிறகும் கூட வாகனத்தை நிறுத்துவதற்காக சில சமயங்களில் சாலையோரம் நிறுத்த வேண்டியிருக்கும். அப்படியானால் நீங்கள் எங்கே நிறுத்தக்கூடாது? முதலாவதாக, பிறர் செல்லும் வழியை மறிக்காதீர்கள். தாழ்வான நடைபாதை விளிம்பு உள்ள இந்த இடம், இது டிரைவ்வே எனக் கூறப்படும். இங்கு நான் காரை நிறுத்தினால் சாம்பல் நிறக்காரையோ அல்லது சில்வர் நிறக்காரையோ மறித்து விடுவேன். ஆனால் உயர்ந்த நடைபாதை விளிம்பு, ஒரு மரம் மற்றும் வாகன வழி இல்லாத இடத்திற்கு நான் முன்னோக்கிச் சென்றால் நான் யாரையும் மறிக்கவில்லை, அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சில சமயங்களில் தாழ்வான நடைபாதை கல்லை பார்க்கும்போது அது அங்கே எதற்காக? இங்கே வாகனப் பாதையே இல்லையே என்று நீங்கள் யோசிப்பீர்கள். சரி, அது பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டர்கள் மற்றும் வீல்சேர்ஸ்களுக்காகத்தான். மேலும் ஸ்கூல் என்ட்ரன்ஸிற்கு வெளியே உள்ள மஞ்சள் நிற வளைவுக் கோடுகளின் மீது வாகனத்தை நிறுத்தாதீர்கள். அறிவிப்பு பலகையில் பொதுவாக காணப்படும் தவிர்க்கப்பட வேண்டிய நேரங்களில் நீங்கள் பார்க் பண்ணவோ அல்லது மற்றவர்களை ஏற்றி இறக்குவதற்காக கூட நிறுத்தவோ கூடாது. மஞ்சள் கோடுகளின் மீதும் நீங்கள் வாகனத்தை பார்க் பண்ணவோ அல்லது நிறுத்தவோ கூடாது. மற்றவர்களை ஏற்றி இறக்குவதற்கோ அல்லது சாமான்களை ஏற்றி இறக்குவதற்கோ நீங்கள் சிறிது நேரம் நிறுத்தலாம், ஆனால் அங்கே நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடாது, குறிப்பாக உங்கள் வாகனம் கவனிக்கப்படாமல் இருக்கும்போது, அதாவது நீங்கள் உங்கள் வாகனத்திற்கு அருகில் இல்லாதபோது. ஒற்றை மஞ்சள் கோடுகளுக்கும் இரட்டை மஞ்சள் கோடுகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இரட்டை மஞ்சள் கோடுகளின் விதிகள் வருடத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் செயல்படும். ஆனால் ஒற்றை மஞ்சள் கோடுகள் விதிகள் அருகிலுள்ள அறிவிப்பு பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் மட்டுமே செயல்படும். நகர்ப்புற தெளிவு பாதைகள், ஆர்பன் கிளியர்வேஸ், மஞ்சள் கோடுகளைப் போலவே இருக்கும், ஆனால் அவை ஒரு பரந்த பகுதிக்கு செயல்படும். நீங்கள் ஒரு நகர்ப்புற தெளிவு பாதையில் நுழைந்தவுடன் நீங்கள் அதில் நுழைகிறீர்கள் என்பதையும் அது செயல்படும் நேரங்களையும், அதாவது ஆபரேஷன் டைம், தெரிவிக்கும் ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும். அப்போது நீங்கள் எங்கும் வாகனத்தை நிறுத்த முடியாது, ஆனால் ஆட்களை காரில் ஏற்றி இறக்குவதற்காக சிறிது நேரம் நிறுத்தலாம். நீங்கள் நகர்ப்புற தடையில்லா சாலையை விட்டு வெளியேறும்போது உங்களுக்கு தெரிவிக்க ஒரு அறிவிப்பு பலகையும் இருக்கும். செயல்பாட்டு நேரங்களுக்கு வெளியே சாதாரண சாலை குறியீடுகள் அனுமதிக்கும் இடங்களில் நீங்கள் நிறுத்தலாம் அல்லது வாகனத்தை பார்க் பண்ணலாம். இங்குள்ளதைப் போன்ற பாதசாரிகள் கடக்கும் இடங்களில் வளைந்து நெளிந்த கோடுகளின் மீது, அதாவது பெடஸ்ட்ரியன் கிராசிங்ஸ் உள்ள ஜிக்ஸாக் லைன்ஸ்களில் வாகனங்களை நிறுத்தாமல் இருப்பது முக்கியம். அவ்வாறு செய்தால் மற்ற சாலை பயனாளிகள் கடக்கும் இடத்தை பார்ப்பதை தடுத்து ஆபத்தை ஏற்படுத்துவீர்கள். பஸ் ஸ்டாப்பில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள், ஏனெனில் அப்படி நிறுத்தினால் பஸ்ஸால் அந்த இடத்தை பயன்படுத்த முடியாது. அது மட்டுமல்லாமல், இது போன்ற குறுகிய சாலைகளில் பஸ் ஸ்டாப்பிற்கு எதிரே வாகனத்தை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் அவ்வாறு செய்தால் பஸ் வரும்போது அது அங்கு இருக்கும் வரை ரோடு தடுக்கப்படும். இது நீண்ட நேரமாக இருக்கலாம். ஒயிட் கலர் கார் ஏன் இங்கு நடைபாதையில் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இருப்பினும் அதைப் பற்றி பின்னர் விரிவாகப் பார்ப்போம். இங்கே இருப்பது போல மஞ்சள் வண்ணம் பூசப்பட்ட நடைபாதையின் ஓரத்தில் வாகனத்தை நிறுத்துவதும் ஒரு தவறான யோசனையாகும். அது தீயணைப்புக் குழாய் இருக்கும் இடத்தைக் குறிக்கிறது, மேலும் தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்புப் படையினர் தண்ணீர் எடுப்பதற்காக அதிலிருந்துதான் இணைப்பை பயன்படுத்த வேண்டும். இதுபோன்ற ஒன்றின் அருகில் வாகனத்தை நிறுத்துவதால் நீங்கள் டிரைவிங் டெஸ்டில் தோல்வியடைய மாட்டீர்கள், ஆனால் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். மாற்றுத்திறனாளி, இவர் நீல அடையாள அட்டை வைத்திருப்பவர், அதாவது டிசபிள் ப்ளூ பேட்ஜ் ஹோல்டர் போன்ற குறிப்பிட்ட சாலை பயனாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடங்களில் நீங்கள் வாகனத்தை நிறுத்தக்கூடாது. இந்த இடங்கள் பொதுவாக எந்த நேரத்திலும், அதாவது வருடத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் திறந்திருக்கும்.
அல்லது குடியிருப்பாளர்களுக்கான இடங்களிலும் எந்த நேரத்திலும் இருக்கலாம், ஆனால் பொதுவாக அதன் செயல்பாட்டு நேரங்களை தெரிவிக்க, அதாவது ஆபரேஷன் டைம், எங்காவது ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும். நீங்கள் அந்த பகுதியில் வசிக்கும் பட்சத்தில் செயல்பாட்டு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் வாகனத்தை நிறுத்தலாம். பின்னர் உங்கள் உள்ளூராட்சி மன்றத்திடம், அதாவது லோக்கல் கவுன்சிலிலிருந்து அனுமதிக்கு விண்ணப்பித்து அதை உங்கள் வாகனத்தின் விண்ட்ஸ்கிரீனில் ஒட்டி வைக்கலாம். இதன் மூலம் நீங்கள் அங்கு வாகனத்தை நிறுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை போக்குவரத்து காவலர், டிராஃபிக் வார்டன் அறிந்து கொள்வார். மஞ்சள் கோடுகளுக்கு அடுத்தது சிவப்பு கோடுகள். சிவப்பு கோடுகள் உள்ள இடங்களில் ஆட்களை இறக்குவதற்கு அல்லது ஏற்றுவதற்காக கூட நிறுத்த முடியாது. மஞ்சள் கோடுகளைப் போலவே இரட்டை சிவப்பு கோடுகளும் ஒற்றை சிவப்பு கோடுகளும் உள்ளன. இவை சிவப்பு வழித்தடங்கள், ரெட் ரூட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை சிவப்பு கோடுகள் ஆண்டு முழுவதும் 24 மணி நேரமும் பொருந்தும். ஒற்றை மஞ்சள் கோடுகள் அதன் செயல்பாட்டு நேரங்களில் பொருந்தும். அதனை நீங்கள் அருகிலுள்ள அறிவிப்பு பலகையில் காணலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக, அதாவது டிசேபிள் ஆக இருந்து நீல நிற அடையாள அட்டை வைத்திருந்தால், அதாவது ப்ளூ பேட்ஜ் ஹோல்டர், நீங்கள் ஆட்களை ஏற்ற இறக்க சிவப்பு கோடுகளில் நிறுத்தலாம், ஆனால் ஆட்களை ஏற்றி இறக்கி விடுவதற்கு மட்டுமே. நீங்கள் இந்த அறிவிப்பு பலகையை பார்த்தால் இது ஒரு சிவப்பு கோட்டிற்கு சமமானதாகும். இதன் பொருள் நிறுத்தக்கூடாது என்பதாகும். ஆனால் இது பொதுவாக மிக நீண்ட சாலை பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, இரட்டை வழிச்சாலைகள், டுவல் கேரேஜ்வேஸ் அல்லது நீண்ட குறுக்கு ஒற்றை வழிச்சாலைகள், சிங்கிள் கேரேஜ்வே ரோட்ஸ் போன்றவற்றில் இங்கே நிறுத்துவது மிகவும் முட்டாள்தனமாக இருக்கும். அவசரநிலை ஏற்பட்டாலன்றி நெடுஞ்சாலையின் ஓரத்தில், அதாவது ஹார்ட் ஷோல்டரில் நிறுத்தாதீர்கள். மீண்டும் நகரப்பகுதிக்கு வருவோம். நீங்கள் மிதிவண்டி பாதையிலோ, அதாவது சைக்கிள் லேன் அல்லது டாக்ஸி நிறுத்தத்திலோ வாகனத்தை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ நிறுத்தக்கூடாது. இல்லையெனில் எதிர்பாராத பயணி ஒருவர் திடீரென்று உங்கள் வாகனத்தில் ஏறி தங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கும் அபாயம் ஏற்படலாம். வளைவுகளில் வாகனம் நிறுத்துவதை தவிர்க்கவும், குறிப்பாக எதிரே வரும் கார்களால் உங்களை கடந்து பார்க்க முடியாத பட்சத்தில். உதாரணமாக, இங்கே இந்த வெள்ளை கார் சாலையில் இருந்திருந்தால் நான் இந்த வளைவில் சாலையின் தவறான பக்கத்தில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். மேலும் மிகவும் தாமதமாகும் வரை எதிரே வரும் இந்த காரை என்னால் பார்க்க முடிந்திருக்காது. இருப்பினும் இது போன்ற மிகவும் திறந்த மற்றும் மக்கள் உங்களைச் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வளைவில் நீங்கள் ஆபத்தை ஏற்படுத்தாததால் இங்கே நிறுத்துவது அவ்வளவு பெரிய பிரச்சனையல்ல. இருப்பினும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வளைவுகளை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது. ஒரு குன்றின் உச்சியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். உதாரணமாக, இந்த குன்றை தாண்டிச் சென்றால் சாலையை பார்க்க முடியாது. எனவே அதற்குப் பிறகு யாராவது வாகனத்தை நிறுத்தியிருந்தால் நீங்கள் அங்கு செல்லும் வரை அவர்களை பார்க்க முடியாது. அது ஒரு சாதாரணமான இடம்தான். சில நேரங்களில் அது அதைவிடவும் மிகவும் மோசமாக இருக்கலாம். ஒரு சரியான செங்குத்தான மலை இருந்தால் அதை கடந்து செல்லும் வரை உங்களால் அதன் மறுபக்கத்தை பார்க்கவே முடியாது. நடைபாதையில் வாகனம் நிறுத்துவதைப் பற்றியும் நான் பேச வேண்டும். லண்டனில் நீங்கள் அதை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ செய்யக்கூடாது. அது சட்டத்திற்கு எதிரானது. அதற்கெதிராக சட்டம் உள்ளது. ஆனால் யூகேயில் மற்ற எல்லா இடங்களிலும் நடைபாதையில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. ஏனெனில் அது பாதசாரிகள் மற்றும் தள்ளுவண்டிகள், பிரேம்ஸ் மற்றும் வீல்சேர்ஸ்களை பயன்படுத்துபவர்களின் பாதையை தடுக்கிறது. இருப்பினும் ஏன் இத்தனை பேர் நடைபாதையில் வாகனங்களை நிறுத்துகிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். சரி, நீங்கள் வாகனங்களை நிறுத்தும்போது ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் போன்ற அவசரகால வாகனங்களை கருத்தில் கொள்வது அவசியம். இந்த 2 கார்களும் நடைபாதையில் நிறுத்தப்படவில்லை என்றால் ஒரு ஆம்புலன்ஸையோ அல்லது தீயணைப்பு வாகனத்தையோ அதன் வழியே கொண்டு செல்ல முடியுமா? எனவே நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது என்றாலும் பலர் அவ்வாறு செய்கிறார்கள். ஏனெனில் சாலையை மறிப்பது என்பது
செய்யக்கூடிய மிக மோசமான செயலாக இருக்கலாம். ஆனால் மக்கள் அவ்வாறு செய்யும்போது நடைபாதையை பயன்படுத்த வேண்டியவர்களுக்கும் இடம் விடுவது நல்லது. அந்தக் கடைசி காணொளியை பார்த்து உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் லண்டனில் நீங்கள் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ நடைபாதையில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆனால் யுகேயில் மற்ற எல்லா இடங்களிலும் நீங்கள் நடைபாதையில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. அதுவும் இதுவும் ஒன்றுதானே? இல்லை, முற்றிலும் அப்படியில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஹைவே கோடில் கட்டாயம், அதாவது மஸ்ட், மற்றும் வேண்டும், அதாவது ஷுட் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு வேறுபாடு உள்ளது. ஒரு விதியில் கட்டாயம், அதாவது மஸ்ட் என்றோ அல்லது கட்டாயம் கூடாது, அதாவது மஸ்ட் நாட் என்றோ குறிப்பிடப்பட்டிருந்தால் அதற்கு சட்டத்தின் ஆதரவு உள்ளது என்று அர்த்தம். மேலும் ஹைவே கோடில் அந்த விதிக்கு கீழே பார்த்தால் அந்தச் சட்டத்தை குறிப்பிடும் ஒரு குறிப்பு இருக்கும். செய்யக்கூடாது, அதாவது ஷுட் நாட், அல்லது செய்ய வேண்டும், அதாவது ஷுட் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அது சட்டத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று பொருள். ஆனாலும் அது விதிமுறைகளின் ஒரு பகுதியாகும். மேலும் அதை நீங்கள் குறிப்பாக டிரைவிங் டெஸ்டின் போது கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். எனவே டிரைவிங் டெஸ்டின் போது நடைபாதையில், அதாவது பேவ்மெண்டில் வாகனத்தை நிறுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பினும் அவ்வாறு செய்யலாம் என்று குறிப்பிடும் சாலை அடையாளங்களும் குறியீடுகளும் உள்ள சில இடங்களில் நீங்கள் நடைபாதையில் வாகனத்தை நிறுத்தலாம். இந்தக் குறியீடுகள் நடைபாதையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கின்றது. இந்தக் குறியீடு காட்டப்படும் பகுதியிலிருந்து ஆரம்பித்து இந்தக் குறியீடு வரை பார்க் பண்ணலாம். நடைபாதையில் ஏறும்போது நடைபாதையின் ஓரமாக இப்படி இணைந்து செல்லாதீர்கள், ஏனெனில் அது உங்கள் சக்கரங்களை சேதப்படுத்திவிடும். தூரத்திலிருந்து தொடங்கி சக்கரங்களை பாதுகாக்க சுமார் 45 டிகிரி கோணத்தில் ஏற்றுங்கள். மேலும் ஜங்ஷனிலிருந்து 10 மீட்டருக்குள், அதாவது சுமார் 2½ கார்கள் நிறுத்தக்கூடிய நீளத்திற்குள் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். எனவே இந்த நீல நிற ஃபோர்ட் ஃபியஸ்டா தான் நீங்கள் இந்த ஜங்ஷனிற்கு மிக அருகில் நிறுத்தக்கூடிய இடமாகும். ஜங்ஷன்களுக்கு அருகில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது என்பதற்கான காரணம், அது மற்றவர்களை ஜங்ஷனிற்கு அருகில் சாலையின் தவறான பக்கத்தில் இருக்க கட்டாயப்படுத்துகிறது. இது அவ்வளவு பாதுகாப்பானதல்ல. இந்தச் சாலையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது சாலையின் சரியான பக்கத்தில்தான் வெளியே வர வேண்டும். எதிரே வரும் கார்கள் வரக்கூடிய சாலையின் தவறான பக்கத்திலல்ல. நடுவில் 2 வெள்ளை கோடுகள் வரையப்பட்ட ஒரு சாலையில் அவற்றில் ஒன்று உடைந்திருந்தாலும் கூட பயணிகளை ஏற்றி இறக்குவதற்கோ அல்லது பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கோ தவிர நீங்கள் நிறுத்தக்கூடாது. இரவு நேரத்தில் எதிரே வரும் கார்களை நோக்கியவாறு சாலையின் தவறான பக்கத்தில் நீங்கள் வாகனத்தை நிறுத்தக்கூடாது. இது செய்யக்கூடாது, அதாவது ஷுட் நாட் என்ற விதியல்ல, கட்டாயம் செய்யவே கூடாது, அதாவது மஸ்ட் நாட் என்ற விதி. ஏனென்றால் நான் இப்போது செய்வது போல எதிரே வரும் கார்களை நோக்கியவாறு சாலையின் தவறான பக்கத்தில் வாகனத்தை நிறுத்துவது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் டிரைவிங் டெஸ்டின் போது பகல் நேரத்தில் உங்களை இப்படி செய்யச் சொல்வார்கள். யுகேயில் நடக்கும் டிரைவிங் டெஸ்டில் தேர்வாளர், அதாவது எக்ஸாமினர், உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில், உதாரணமாக ஒரு தெருவிளக்கு கம்பத்தின் அருகில், ஒரு மரத்தின் அருகில் அல்லது ஒரு காருக்கு முன்னால் வாகனத்தை ஓரமாக நிறுத்தச் சொல்வார், அல்லது பாதுகாப்பான ஓர் இடத்தை கண்டுபிடித்து வாகனத்தை ஓரமாக நிறுத்தச் சொல்வார். அவர்கள் இப்படிச் செய்யும்போது உங்களை சிக்கலில் மாட்டிவிட முயற்சிப்பதில்லை. அந்தப் பகுதியை நன்கு அறிந்த தங்கள் அனுபவத்தின்படி நீங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்துவதற்கு எங்காவது இடம் இருக்குமென்று அவர்கள் நம்பும்போது மட்டுமே உங்களை இப்படி செய்யச் சொல்கிறார்கள். இருப்பினும் அவர்களால் அதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. சில சமயங்களில் எல்லா இடங்களும் நிரம்பியிருக்கும். அப்போது உங்களுக்கு வாகன நிறுத்துமிடங்களும் பஸ் நிறுத்தங்களும் மட்டுமே மிஞ்சிவிடும். அப்படியிருந்தால் தொடர்ந்து செல்லுங்கள். ஆனால் இடம் கிடைத்தால் கண்டிப்பாக ஓரமாக நிறுத்த முயற்சி செய்யுங்கள்.
உங்கள் எக்ஸாமினர் வீட்டு டிரைவ்வே அல்லது டபுள் yellow லைன்ஸ் போன்ற நீங்கள் நிறுத்தக்கூடாத இடங்களில் கூட உங்களை நிறுத்தச் சொல்லலாம். உதாரணமாக, அவர்கள் இந்த சில்வர் நிற காருக்கு முன்னால் நிறுத்துங்கள் என்று கூறலாம். ஆனால் இந்த முறை வீட்டு டிரைவ்வே அல்லது டபுள் yellow லைன்ஸ் இருந்தால் அவற்றைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். டிரைவிங் டெஸ்டின் போது ஆங்கிள் ஸ்டார்ட் போன்ற சில குறிப்பிட்ட செயல்களை உங்களைச் செய்ய வைக்க வேண்டியிருப்பதால்தான் அவர்கள் இப்படிச் செய்கிறார்கள். இதுதான் அந்த ஆங்கிள் ஸ்டார்ட். இதில் நீங்கள் ஒரு காருக்கு சற்று பின்னால் சென்று அந்தக் கார் மெதுவாக விலகிச் செல்ல அனுமதித்து பின்னர் நல்ல கட்டுப்பாட்டுடன் அங்கிருந்து நகர்ந்து செல்வீர்கள். உங்கள் எக்ஸாமினர் அதை செய்வதற்கு ஒரு சரியான இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் 40 நிமிட தேர்வில் அவரால் அநேகமாக அப்படி செய்ய முடியாது. எனவே அவர்கள் இதற்கு ஒரு விதிவிலக்கு அளிக்க வேண்டியுள்ளது. பக்கவாட்டு நிறுத்தம், அதாவது parallel பார்க் பயிற்சிக்கும் இதுவே பொருந்தும். பல நேரங்களில் ஒருவரின் வீட்டு டிரைவ்வேயிற்கு வெளியேதான் நீங்கள் parallel பார்க் செய்ய நேரிடும், ஏனென்றால் அங்குதான் இடம் இருக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் உங்களுக்கு முன்னறிவிப்பு, அதாவது வார்னிங் கொடுப்பார்கள். அவர்கள் உங்களை சாலையோரம் நிறுத்தச் சொல்வார்கள். பிறகு எந்த காரைச் சுற்றி ரிவர்ஸ் பார்க் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். சாலையின் ஓரத்தில் உள்ள தடுப்பிற்கு அருகில் அந்த காரிலிருந்து 2 கார்கள் நிறுத்தக்கூடிய நீளத்திற்குள் உங்கள் காரை நிறுத்த வேண்டும். பின்னர் இந்த முறை வீட்டு டிரைவ்வேகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். தாழ்வான தடுப்பையும் உயர்ந்த தடுப்பைப் போலவே கையாள வேண்டும் என்று விளக்குவார்கள். நீங்கள் பேவ்மெண்ட் மீது வாகனம் ஓட்டுவதை அவர்கள் விரும்பாததால்தான் அவ்வாறு கூறுகிறார்கள். சாலையிலேயே இருக்க முயற்சி செய்யுங்கள். அவர்கள் இதை செய்ய வேண்டியிருக்கிறது, ஏனென்றால் அவர்கள் செல்ல விரும்பும் இடத்தை 40 நிமிடங்களில் கடந்து அதில் அனைத்தையும் உள்ளடக்க முயற்சிக்கும்போது சரியான இடத்தைக் கண்டுபிடிக்க அவர்களுக்கு நேரம் இருக்காது. மொத்தத்தில் எங்கே நிறுத்துவது என்று தீர்மானிக்கும்போது நன்கு யோசித்துப் பாருங்கள். இந்தக் காணொளியில் நீங்கள் எங்கே நிறுத்தக்கூடாது அல்லது எங்கே கட்டாயம் நிறுத்தவே கூடாது என்பதற்கு என்னால் முடிந்தவரை பல உதாரணங்களைக் கூற முயன்றிருக்கிறேன். ஆனால் இது ஆபத்தை ஏற்படுத்துகிறதா? இது பாதுகாப்பானதா என்பதை முடிவு செய்வது உங்களைப் பொறுத்தது. மேலும் நிச்சயமாக நீங்கள் சட்டப்படி நடக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.